தானுங்கண்டானுங்க நாங்க போட்டுட்டோம். இப்போ என்ன காசு கொடுக்காம சும்மா வெறும் அரிசியவோ மசாலையும் கொடுத்து விடுறாங்க. இதை வச்சா நாங்க பொங்கல் கொண்டாட. அண்ணாச்சி அண்ணாச்சி அரகோர அண்ணாச்சி, அண்ணாச்சி அண்ணாச்சி விக்கு வச்ச அண்ணாச்சி, அண்ணாச்சி அண்ணாச்சி பொங்கல் தொகை என்னாச்சு? பொங்கல் பரிசு தொகை வழங்காமல் அரிசியும் சர்க்கரையும் மட்டும் கொடுக்க போவதாக அறிவித்த திமுக அரசை மூதாட்டி ஒருவர் கடுமையாக விளாசி உள்ளார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பொங்கல் பண்டிகைக்கு 2500 ரூபாய் கொடுத்த ஆட்சியவே கடுமையாக விமர்சித்து, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5000 ரூபாய் வழங்குவோம் என்றும் ஆவேசம் பொங்க ஒவ்வொரு மேடைகளிலும் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்தே இதுவரை ஒரு முறை கூட பொங்கல் தொகுப்பை சரிவர வழங்கவில்லை. சர்க்கரை வழங்கி கொண்டிருந்ததற்கு மாற்றாக சீனி, முந்திரி பருப்பு, ஏலக்காய், உலர் திராட்சை போன்ற பொருட்கள் வழங்கப்படவே இல்லை. மேலும் வேட்டி சேலை என்ற நிலை மாறி வேட்டி ஒரு குடும்ப அட்டைக்கு என்றால் சேலை ஒரு குடும்ப அட்டைக்கு, இதுவும் பல குடும்பங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து 1000 ரூபாய்க்கு மேலாக பரிசு தொகை வழங்கியதே இல்லை. இந்த வருடம் அதுவும் இல்லை என்பதே தமிழக இல்லத்தரசிகளின் மனக்குமறலாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த மூதாட்டியும் 5000 ரூபாய் தருகிறோம் என்று கூறியதால் ஓட்டு போட்டும் அரிசி பொருட்களை வைத்து என்ன செய்வது என்று வெளுத்து வாங்கி உள்ளார். மேலும் இல்லத்தரசிகள் பலரும் விக் வச்ச அண்ணாச்சி பொங்கல் பரிசு என்னாச்சு என்ற பாடலை பாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது.